வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். நம்ம ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்கான முக்கியமான நோட்ஸ் பார்க்கலாம். சயின்ஸ் பாடத்தில் இருந்து எந்த பகுதியிலெல்லாம் எந்த கொஸ்டின் நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவரவியல், விலங்கியல், வேதியியல், மனித உடலியல், சுற்றுச்சூழல் அறிவியல், வேளாண்மை மற்றும் பொது அறிவியல் சார்ந்த முக்கியமான ஒரு 30 கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கட்டிடப் பொருட்களில் முக்கிய இடம்பெறும் சிமெண்ட்டும் பல்வேறு வகையான கண்ணாடிகளும் தயாரிக்க பயன்படும் அடிப்படை ஆக்சைடு எது? ஆன்சர் கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடு பார்த்திங்கன்னா அது சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சிமெண்ட் தயாரிப்பில் முக்கிய மூலப்பொருளாக இது செயல்படுது. மேலும் கண்ணாடி தயாரிப்பிலும் சிலிக்கா மற்றும் பிற சேர்மங்களுடன் இணைந்து அதன் வலிமை, நீடித்த தன்மை மற்றும் வேதியியல் நிலைத்தன்மையை அதிகரிக்க அது உதவியாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான பராமரிப்பு மற்றும் சாதகமான வளரும் சூழலில் 1 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்படும் தர்பூசணி சாகுபடியில் சராசரியாக அதிகபட்சமாக எத்தனை டன் மகசூல் கிடைக்கும்? ஆன்சர் 180 டன். மேம்பட்ட சாகுபடி முறைகள், போதிய நீர்ப்பாசனம், உரமிடல் மற்றும் நோய் மேலாண்மை ஆகியவை சரியாக பின்பற்றப்படும் போது 1 ஹெக்டேருக்கு சுமார் 180 டன் வரை தர்பூசணி மகசூல் பெறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அறிவியல் துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானியின் நினைவாக பெயரிடப்பட்டுள்ள வேதியியல் தனிமம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நொபிலியம். நொபிலியம் என்பது அணையன் 102 கொண்ட செயற்கை கதிரியக்க தனிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டைனமைட் கண்டுபிடிப்பாளரும் நோபல் பரிசை நிறுவியவருமான ஆல்பிரட் நோபலின் நினைவாக இந்த பெயர் வச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். லகுவாக வெட்டக்கூடிய தன்மையும் எளிதில் தீப்பற்றும் குச்சிகளை தயாரிக்க ஏற்ற பண்பும் கொண்ட மரமாக பயன்படுத்தப்படுவது எந்த மரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீக்குச்சி தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மரம் இலவ மரம். ஆன்சர் இலவ மரம். இந்த இலவ மரமானது மென்மையான மர வகையை சேர்ந்தது. இதன் மரப்பகுதி எளிதில் வடிவமைக்கப்படுவதால் தீக்குச்சி தயாரிப்பிலும் சில லகுரக மரப்பொருட்கள் தயாரிப்பிலும் பரவலாக பயன்படுத்தப்பட்டுருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஈரப்பதத்தை நீண்ட நேரம் சேமித்து வைக்க முடியாத மண் வகைகள் காணப்படும் பகுதிகளில் எந்த வகை நீர்ப்பாசன முறை பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் பாருங்கள், தெளிவு நீர்ப்பாசன முறை. மணற்பாங்கான அல்லது நீரை விரைவாக வெளியேற்றும் மண் வகைகளில் ஈரப்பதம் நீண்ட நேரம் நிலைக்காது. எனவே பயிர்களுக்கு தேவையான அளவு நீரை இடைவெளி விட்டு தெளிவாக வழங்கும் தெளிவு நீர்ப்பாசன முறை தான் பயன்படுத்தப்படுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உணவு சத்துக்கள் நிறைந்த கோழி முட்டையின் மொத்த எடையில் நீரின் அளவு சுமார் எவ்வளவு சதவீதம் காணப்படுது? ஆன்சர் 73%. ஒரு கோழி முட்டையில் சுமார் 73% நீர் காணப்படுது. மீதமுள்ள பகுதியில் புரதம், கொழுப்பு, தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உடலின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்களின் செயல்பாட்டில் ஏற்படும் பாதிப்பால் அக்ரோமெகாலி என்ற நோய் தொடர்புடையதாக கருதப்படும் சுரப்பி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிட்யூட்டரி சுரப்பி. பிட்யூட்டரி சுரப்பி வளர்ச்சி ஹார்மோனை சுரக்கிறது. வயது வந்த பிறகு இந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்தால் அக்ரோமெகாலி நோய் ஏற்படும். எனவே இந்த நோய் பிட்யூட்டரி சுரப்பியுடன் தொடர்புடையதாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மருந்து மாத்திரைகளில் உள்ள செயற்பாட்டு வேதிப்பொருளின் அளவை பொதுவாக எந்த அளவீட்டு அலகில் குறிப்பிடுகின்றனர்? ஆன்சர் மில்லிகிராம். அதாவது நம்ம டேப்லெட்டில் எம்ஜி இந்த மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்கல்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க. மருந்துகளில் உள்ள செயற்பாட்டு பொருளின் அளவு மிகச்சிறியதாக இருப்பதால் அதன் நிறை பொதுவாக மில்லிகிராம் என்ற அலகில் குறிப்பிடப்படுகிறது. இது சரியான மருந்தளவை அறிய உதவியாக இருக்குது. அடுத்த கொஸ்டின். மருந்து பொருளை குறிக்க பயன்படும் ட்ரக் என்ற சொல்லின் தோற்றம் எந்த மொழியுடன் தொடர்பு உடையது? ஆன்சர் பிரெஞ்சு மொழி. ட்ரக் என்ற சொல் பழைய பிரெஞ்சு மொழியில் பயன்படுத்தப்பட்ட ட்ரக்யூ என்ற வார்த்தையிலிருந்து தோன்றியதாக கருதப்படுது. பின்னர் அது ஆங்கிலத்தில் ட்ரக் என்ற வடிவில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
ரோபோவின் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தி தகவல்களை செயலாக்கும் முக்கிய மின்னணு கூறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மின்னணு கூறு என்ன? ஆன்சர் வந்து மின்னணு சில்லு, எலக்ட்ரானிக் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். மின்னணு சில்லு ரோபோவின் மூளை போல் செயல்படுகிறது. இது உணரிகளிலிருந்து, அதாவது சென்சார்ஸ், பெறப்படும் தகவல்களை பகுப்பாய்வு செய்து அதற்கு ஏற்ப ரோபோவின் இயக்கம் மற்றும் பிற செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. அடுத்த கொஸ்டின், ஒளிக்கால தாக்கம். ஒளிக்கால தாக்கம் மலர்தலில் முக்கிய பங்கு வகிப்பது முதலில் எந்த தாவரத்தில் ஆய்வு செய்யப்பட்டு விளக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து புகையிலை தாவரம். ஒளிக்கால தாக்கம் தொடர்பான ஆரம்பகால ஆய்வுகள் புகையிலை தாவரத்தில் மேற்கொள்ளப்பட்டன. இதன் மூலம் பகல் இரவு நேர மாற்றம் மலர்தலை பாதிப்பது நிரூபிக்கப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உயிரணுவின் உயிர் செயல்பாடுகளுக்கு அடிப்படையாக விளங்கும் புரோட்டோபிளாசம் எந்த 2 முக்கிய பகுதிகளால் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து சைட்டோபிளாசம் மற்றும் உட்கரு. புரோட்டோபிளாசம் என்பது உயிரணுவின் உயிருள்ள பகுதியாகும். இதில் சைட்டோபிளாசம் மற்றும் உட்கரு இணைந்து பல்வேறு வளர்சிதை மாற்ற செயல்களை வந்து மேற்கொள்வதாக சொல்லப்பட்டிருக்குது. பாக்டீரியா உயிரணுவில் காணப்படும் ரிபோசோம்களில் வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 70S ரிபோசோம்கள். அதாவது பாக்டீரியா போன்ற புரோகேரியோட்டிக் உயிரினங்களில் 70S வகை ரிபோசோம்கள் காணப்படுகின்றன. இவை 50S மற்றும் 30S என்ற 2 துணை அலகுகளால் அமைந்துள்ளன. அடுத்த கொஸ்டின், உயிரணுவில் புரத உற்பத்தி நடைபெறும் இடம் என்பதால் செல்லின் புரத தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் வந்து ரிபோசோம்கள். ரிபோசோம்கள் அமினோ அமிலங்களை இணைத்து புரதங்களை உருவாக்குது. இதனால் இவை செல்லின் புரத தொழிற்சாலை என அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மால்வேசி குடும்பம் தாவர வகைப்பாட்டில் எந்த வரிசையின் கீழ் இடம்பெறுகிறது? ஆன்சர் வந்து தலாமிப்ளோரே. அதாவது பாரம்பரிய தாவர வகைப்பாட்டின்படி மால்வேசி குடும்பம் தலாமிப்ளோரே வரிசையில் வகைப்படுத்தப்பட்டு இருக்குது. அடுத்தது பாருங்க. இரத்தத்தில் சிவப்பு இரத்த அணுக்கள் இருப்பதை முதலில் நுண்ணோக்கி மூலம் கண்டறிந்து உலகிற்கு எடுத்துரைத்த விஞ்ஞானி யார்? ஆன்சர் வந்து ஆண்டன் வான் லூவன்ஹக். எந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா 1675 ஆண்டில் இது பண்ணியிருக்காங்க. 1675 ஆண்டு ஆண்டன் வான் லூவன்ஹக் தனது நுண்ணோக்கி ஆய்வுகளின் மூலம் சிவப்பு இரத்த அணுக்களை பற்றி முக்கியமான தகவல்களை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், பலமுனை சைலம் அமைப்பு பொதுவாக எந்த தாவர உறுப்பில் காணப்படுது? ஆன்சர் வந்து ஒரு வித்திலை வேர். ஒரு வித்திலை தாவரங்களின் வேர்களில் சைலம் கற்றைகள் பல எண்ணிக்கையில் அமைந்திருப்பதால் அவை பலமுனை சைலம் என அழைக்கப்படுது. அடுத்த கொஸ்டின், உயிரணுவில் சத்து நீரை சேமித்து உள் அழுத்தத்தை சீராக பராமரிக்கும் அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நுண்குமிழிகள். நுண்குமிழ்கள் நீர் மற்றும் கரைந்துள்ள பொருட்களை சேமித்து உயிரணுவின் வடிவத்தையும் உள் அழுத்தத்தையும் நிலைநிறுத்த உதவியாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒளி சேர்க்கைக்கு தேவையான நிறமிகள் பெரும்பாலும் குளோரோபிளாஸ்டிக் எந்த பகுதியில் அமைந்துள்ளன? கிரானம். ஆன்சர் வந்து கிரானம் பகுதியில் இருக்குது. குளோரோபிளாஸ்டில் காணப்படும் கிரானம் பகுதிகளில் குளோரோபில் உள்ளிட்ட ஒளி சேர்க்கை நிறமிகள் அமைந்துள்ளன. இங்குதான் ஒளிவினைகள் நடைபெறுது. அடுத்த கொஸ்டின், நிறமிகளின் தன்மையை அடிப்படையாக கொண்டு கனிகளை மொத்தம் எத்தனை முக்கிய வகைகளாக பிரிக்கலாம்? ஆன்சர் வந்து 3. கனிகள் அவற்றில் காணப்படும் முக்கிய நிறமிகளின் அடிப்படையில் 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த வகைப்பாடு கனிகளின் நிற வேறுபாடுகளை அறிய உதவியாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், சிறுநீரகங்கள் இயல்பாக செயல்படாத போது இரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருட்களை வடிகட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் செயற்கை கருவி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டயலைசர். டயலைசர் என்பது டயாலிசிஸ் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் கருவி. இது இரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருட்கள் மற்றும் அதிகப்படியான நீரை நீக்கி சிறுநீரகத்தின் செயல்பாட்டிற்கு மாற்றாக உதவுகிறது. அடுத்தது, மணல் மற்றும் நீர் கலந்து உருவான கலவையில் மண் துகள்கள் அடியில் தங்கிய பிறகு மேலிருக்கும் நீரை பிரித்தெடுக்கும் முறை என்ன? ஆன்சர் வந்து தெளிய வைத்தல்.
கரையாத திடப்பொருள் அடியில் படிந்த பிறகு மேலிருக்கும் தெளிந்த திரவத்தை மெதுவாக வேறு பாத்திரத்திற்கு மாற்றும் முறையே தெளிய வைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வில்வ மரத்திற்கு தாவரவியல் பெயராக வழங்கப்பட்டுள்ள இருசொல் பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஏகில் மார்மெலாஸ். ஆன்சர் ஏகில் மார்மெலாஸ். வில்வம் மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு தாவரம். இதன் அறிவியலில் வந்து இதற்கான அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகில் மார்மெலாஸ். அடுத்த கொஸ்டின். அறுவடை செய்யப்பட்ட பயிரிலிருந்து தானியங்களை பதர் அல்லது உமியிலிருந்து பிரிக்கும் பாரம்பரிய முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதர் அல்லது உமியிலிருந்து பிரிக்கக்கூடிய பாரம்பரிய முறை தூற்றுதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. தூற்றுதல் முறையில் காற்றின் உதவியால் லகுவான பதர் பிரிக்கப்பட்டு கனமான தானியங்கள் தனியாக சேகரிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். மனித மரபணு தொகுப்பில் 19 மற்றும் 20ஆம் எண் குரோமோசோம்கள் எந்த தொகுதியில் வகைப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து தொகுதி எஃப். மனித குரோமோசோம்கள் A முதல் G வரை 7 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. இதில் 19 மற்றும் 20ஆம் குரோமோசோம்கள் தொகுதி வந்து Fஇல் இடம்பெறுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செரிமானமான புரதங்களிலிருந்து உருவாகும் அமினோ அமிலங்களை உயிரணுவின் பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்து செல்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் செல் உறுப்பு எது? அந்த செல் உறுப்பு கோல்கை உறுப்புகள். கோல்கை உறுப்புகள் உயிரணுவில் உருவாகும் புரதங்களை மாற்றியமைத்து தொகுத்து தேவையான இடங்களுக்கு அனுப்பும் பணியை செய்கின்றன. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். HIV தொற்றை உறுதிப்படுத்தும் பரிசோதனையாக நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்ட சோதனை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து வெஸ்டர்ன் பிளாட். ஆரம்ப பரிசோதனையில் கிடைக்கும் முடிவை உறுதிப்படுத்த வெஸ்டர்ன் பிளாட் சோதனை பயன்படுத்தப்பட்டது. இது வந்து HIV எதிரான குறிப்பிட்ட எதிர்ப்புரதங்களை கண்டறிய உதவியாக இருந்திருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாவர உயிரணுவில் காணப்படும் கோல்கை அமைப்பிற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர் வந்து டிக்டியோசோம்கள். தாவர உயிரணுக்களில் கோல்கை அமைப்பு பல தனித்தனி அடுக்குகளாக காணப்படுது. இவை டிக்டியோசோம்கள் என அழைக்கப்படுது. அடுத்த கொஸ்டின். விலங்குகளின் அடிப்போஸ் திசுக்களில் ஆற்றல் சேமிப்பு வடிவில் அதிக அளவில் காணப்படும் கொழுப்பு பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ட்ரைகிளிசரைடுகள். அடிப்போஸ் திசுக்கள் உடலில் கொழுப்பை சேமிக்கும் முக்கிய திசுக்களாக இருக்குது. இவற்றில் கிளிசரைடுகள் ஆற்றல் சேமிப்பு பொருளாக காணப்படுது. மேலும் உடலை வெப்ப இழப்பிலிருந்து பாதுகாக்கவும் உள் உறுப்புகளுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் உதவியாக இருக்குது. லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 30வது கொஸ்டின். கழிவு நீரை சுத்திகரிக்கும் இறுதி கட்டத்தில் நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரிகளை அழிக்கும் நோக்கில் பொதுவாக பயன்படுத்தப்படும் முறை எது? ஆன்சர் வந்து குளோரின் ஏற்றம் செய்தல். கழிவுநீர் சுத்திகரிப்பின் இறுதியில் குளோரின் சேர்க்கப்படுவதன் மூலம் பாக்டீரியா, வைரஸ் உள்ளிட்ட நோய்க்கிருமிகள் அழிக்கப்படுகின்றன. இதனால் சுத்திகரிக்கப்பட்ட நீர் பாதுகாப்பாக வெளியேற்றப்படவோ அல்லது மறுபயன்பாட்டிற்கு ஏற்றதாகவோ மாற்றப்படுது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து ஏற்கனவே படித்ததா இல்லை இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்களா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே ஹைப் வந்து கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹைப் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. நீங்கள் ஹைப் பண்ணும்போது இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு வந்து ரீச் ஆகும். மறக்காமல் நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.